So hello everyone. So welcome to Six Class. So லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் நான் பிரிட்டிஷ் லிட்டரேச்சருக்கான கம்ப்ளீட் ப்ரீவைக்யூ வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இட் இஸ் நாட் லைக் ஒரு ரேண்டமான ப்ரீவைக்யூன்றதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்கமிங் செஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய யூஜிசி நெட் எக்ஸாம்ல வரக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ரைட்டர்ஸ்ல நம்ம ஒரு கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணி லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல கொஸ்டின் பேப்பர் நம்ம அனலைஸ் பண்ணி அதுல எந்த மேஜர் ரைட்டர்ஸ் அண்ட் ரைட்டிங்ஸ் வந்துட்டு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு பேஸ்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் நான் பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்ட் ஒன் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்ட் ஒன் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் செக் அண்ட் கெட் டு நோ ஓர் அந்த ஒரு பார்ட் டூ வந்துட்டு கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் டூ வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ரிமைனிங் 25 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். So let's move to the today's video. Like so, 26 learn will start. So question number 26. So which of the following statement is not true about Jean Rice, a white sarcasm? So already நமக்கு தெரியும் ஜீன் ரைஸ் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஃபெமினிஸ்ட் ரைட்டர். அப்கோர்ஸ் யூஜிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீன் ரைஸ்க்கு வந்துட்டு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபெமினிசமா இருக்கட்டும். அதை தாண்டி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் லைக் ஸோ பிரிட்டிஷ்ல எந்த அளவுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்கன்றது ஒர்க் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா வந்துட்டு ஒரு சில ஒர்க்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எஸ்பெஷலி நீங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒயிட் சால்டாசியா இருக்கட்டும், அதை தாண்டி குட் மார்னிங் வித் நைட், வாய்ஸ் இன் தாட். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு ஒயிட் சால்டாசி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமஸான நாவலை பார்க்கப்படுது. அண்ட் இந்த ஒர்க்கு எந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் ஐ மீன் ட்ரூ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யூஜிசி நம்ம கேட்டிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1966. It takes its theme, and main character from the novel Jane Eyre by Charles Bronte. So action of the novel takes place in South Africa. So the name of the, Antoinette's mother is Annecy. It's a famous character actually. உங்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேமஸ் கேரக்டரா நமக்கு பார்க்கப்படுது. ஸோ லெட்ஸ் ஒன் தி ஆன்சர் ஹியர். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேர்ட் ஆப்ஷன் ஆக்ஷன் ஆஃப் தி நோபல் டேக்ஸ் பிளேஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேர்ட் ஒயிட் சர்க்காசசி ஜீன் ரைஸோட ஒயிட் சர்க்காசசி பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க இந்த ஒரு ஆக்ஷன் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகுதுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்போஸ் லைக் ஒரு கரீபியன் ஐலாண்ட்ல மூவ் ஆகி ஜமைக்கா அண்ட் ஜெர்மனிக்கா. ஸோ ஜமைக்கா அண்ட் ஜெர்மனிக்கா அப்படின்னு சொல்லி ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுற மாதிரியான ஆக்ஷன் அந்த மாதிரியான பேக்ரவுண்டை வச்சுதான் நமக்கு இந்த நாவல் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு. ஸோ அப்கோர்ஸ் நமக்கு தெரிய வருது இன்னொரு மேஜரான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லைக் அதர் ஆப்ஷனை பொறுத்த அளவுக்கு நமக்கு இட் டேக்ஸ் தீம் அண்ட் மெயின் கேரக்டர் ஃப்ரம் த நாவல் ஜேன் ஐரோட பை சார்லஸ் பிராண்டே. ஸோ வி நோ தட் த பிராண்டே சிஸ்டர்ஸ் ஆல்சோ வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூஜிஸ் நெட் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராண்டே சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்க்கப்படுது. அண்ட் இந்த ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜேன் ஐயர் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு நாவல் தழுவி எழுதப்பட்ட ஒரு கம்ப்ளீட்டான தீமா இருக்கட்டும் பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரெச் பண்ணி. ஸோ மூவ் ஆன் தி 27th கொஸ்டின் ஹியர். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான மேட்ச் த ஃபாலோவிங் பேஸ்டான ஒரு கொஸ்டினா பார்க்கப்படுது. ஸோ லைக் நம்ம யூஸ்வலா வந்து பார்ப்போம் சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல இந்தியன் தியரிஸ் லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் தியரிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில வந்து கொஸ்டின் கேட்கப்பட்டது. ஸோ இங்க மிஸ் மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் தி கரெக்ட் வேர்ஷன் ஆஃப் மேட்ச் த ஃபாலோவிங் பேட்டர்ன்ல என்னவா இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஆன்சரை. ஸோ அப்கோர்ஸ் நமக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து ஆன்சரா தெரிய வருது. ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் தவயான் லோகா ரைட். ஸோ தவயான் லோகா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனந்த் வர்தன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ரைட்டர். ஆக்சுவலி ஒரு 19th செஞ்சுரியில ஃபார்ம் ஆன ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஈஸ்தட்டிக்கான ஒரு தியரி வந்துட்டு ஃபார்ம் பண்ணப்பட்ட இந்தியன் பாலிடிக்ஸ்ல டர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸ்தட்டிக்கான ஒரு ஸ்கூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா காயின் பண்ணவர் ஆனந்த் வர்தன். ஸோ தவயான் லோகா. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 19th செஞ்சுரியோட ஒரு கம்ப்ளீட்டான ஏர்லி டெக்ஸ்டா நமக்கு பார்க்கப்படுது. ஸோ இதை கண்டுபிடிச்சது யார், இந்த புக்கை எழுதுனது யார் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆனந்த் வர்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாக்டான ஒரு ஆன்சர் கிடைச்சது. ஸோ பிக்கு வந்து பாக்குறோம். ஸோ காவிய தர்ஷா ரைட். ஸோ காவிய தர்ஷா வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா தண்டி. ஸோ டெக்ஸ்ட் இந்த சைடு லிஸ்ட் ஃபுல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆத்தர் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். ஸோ ஆப்ஷன் பில வரது காவிய தர்ஷா வந்து பாத்தீங்கன்னா எழுதுனது தண்டி. ஸோ இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7th செஞ்சுரி அப்படின்னு சொல்லி தெரியும். ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சான்ஸ்கிரிட் பொயட்டிக்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ண ஒரு புக் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த காவிய தர்ஷா அப்படின்னு தெரியும். ஸோ ஆப்ஷன் சில வந்து பாருங்க ஐ மீன் சிக்கு பொறுத்த அளவுக்கு வந்துட்டு யார் ஆத்தர்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷனா தெரியும். ஸோ பாரத் ஹரி ரைட். ஸோ பாரத் ஹரி அப்படின்னு சொல்லி நமக்கு வக்கியா பாடியா ரைட். ஸோ வக்கியா பாடியா அப்படின்னு சொல்லி ஒரு
ஃபேமஸான ஒரு சான்ஸ்கிரிட் லாங்குவேஜுக்கு ஒரு கிராமர் பேஸ்டான ஒரு ஃபவுண்டேஷனால ஒரு எஸ்பெஷலி இந்த இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிங்குவிஸ்டிக் பிலாசபர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். பாரதியை பொறுத்தளவுக்கு நமக்கு லிங்குவிஸ்ட் பிலாசபர் அப்படின்னு சொல்லி தெரிய வரும். ஸோ இந்த ஒக்கியபாடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை ப்ரெசென்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஒர்க் அப்படின்னா சான்ஸ்கிரிட் கிராமர் அண்ட் லைக் அதோட பேசிக்கான லாங்குவேஜ் பேஸ்டான ஒரு கம்ப்ளீட்டான வேர்ஷன் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ண ஒரு புக் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒக்கியபாடியா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. ஸோ ஃபைனலா இருக்கக்கூடிய ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக்கு தஸ்ரூபா. தஸ்ரூபா வந்து பாத்தீங்கன்னா எழுதுறது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆப்ஷன் தனஞ்சய். ரைட். ஸோ தனஞ்சய் அப்கோர்ஸ் நமக்கு நோன் அஸ் தாசரா புக் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த புக் எழுதிருக்கிறாங்க. அண்ட் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே நமக்கு ஒரு சான்ஸ்கிரிட் டிராமாட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சரிங்க. ஸோ ட்ராமா ரிலேட்டடான விஷயங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புக்ல லைக் தனஞ்சய வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. ரைட். ஸோ தசரா. ஸோ திஸ் இஸ் தி மேட்ச் ஆஃப் த 27th question. ஸோ மூவ் ஆன் தி 28th. ஸோ அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் ஒரு ஒரிஜினல் நேம் அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நேம் அண்ட் லிஸ்ட் டூல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பென் நேம் ஆர் பெஸ்டோ நேம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஒரு சில டேர்ம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் நாட் பிரிட்டிஷ் லிட்டரேச்சர்ல இந்த மாதிரியான டேர்ம்ஸ் வந்துட்டு என்கவுண்டர் பண்ணும். அந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ மூவ் ஆன் தி ஃபர்ஸ்ட் ஒன் லைக் சார்ல்ஸ் லுட்விக் டாக்சன். ரைட். ஸோ இது யாரோட நேம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டுருக்கிறாங்க. ரைட். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்கோர்ஸ் நமக்கு ஸோ சார்ல்ஸ் லுட்விக் டாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸ் காரல், மேரி ஆன் லீவன்ஸ், லைக் ஜார்ஜ் இலியட், எரிக் ஆர்தர் பிளைட், ஜார்ஜ் ஆர்வல் அண்ட் சாமுவேல் லாங்கன் கிளமென்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபைனல் மார்க் ட்வைன் அப்படின்னு ஒரு எக்ஸாக்டான ஒரு ஆன்சர் வந்து நமக்கு இங்க கிடைச்சிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க ஏக்கு 4 அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. ஸோ சார்ல்ஸ் டாக்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லூயிஸ் காரலோட நேமா நமக்கு தெரிய வருது. ஸோ நமக்கு தெரியும். ஸோ லூயிஸ் காரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் ஃபேமஸான ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபேண்டசி கிளாசிக்ஸ்லாம் எழுதின ஒரு ஃபேமஸான ரைட்டர். அப்கோர்ஸ் அவருடைய ஃபேமஸான ரைட்டிங் பாத்தீங்க அப்படின்னா த லைஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் வண்டர்லேண்ட் அண்ட் இட் இஸ் அப்கோர்ஸ் த சீக்வல் ஆஃப் த்ரூ த லுக்கிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லி தெரிய வரும். ஸோ மேரியான் ஈவென்ட்ஸ் நிறைய டைம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு ஃபேமஸான ஒரு பிரிட்டிஷ் லிட்டரேச்சர்ல வரக்கூடிய ஒரு ஃபேமஸான ரைட்டர். ஸோ அவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் இலியட் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஸோ அவங்களோட ஒர்க்ல நமக்கு மேக்ஸிமம் நம்ம பிஜி ஸ்டடிஸ் எல்லாம் படிச்சிருப்போம். எஸ்பெஷலி மிடில் மார்ச் இருக்கட்டும், இந்த மில் ஆன் த ஃபிளாஸா இருக்கட்டும், ஆடம் பீட். ரைட். ஸோ இந்த மாதிரியான ரைட்டிங்ஸ் எல்லாம் எழுதிருக்காங்க. ஸோ எரிக் ஆர்தர் பிளையர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் தி பென் நேம் லைக் ஆஃப் ஜார்ஜ் ஆர்வல் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. சரிங்களா. எரிக் ஆர்தர் பிளையர் வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ஆர்வல் சோன் ஆஃப் ஃபேமஸான நாவல் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறார். எஸ்பெஷலி 1984 ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். லைக் ஒரு டிஸ்டோபியன் மாதிரியான பேஸ்டான ஒரு நாவல். அனிமல் ஃபார்ம் வந்துட்டு ஒரு கேபிட்டலிசம் பெற்று என்னக்கூடிய அனிமல் ஃபார்ம் 1945 வந்துட்டு எழுதியிருக்கிறார். சாமுவேல் லாங்கன் கிளமென்ஸை பொறுத்த அளவுக்கு நமக்கு ஒரு அமெரிக்கன் ஃபேமஸான ஒரு அமெரிக்கன் ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் லிட்டரேச்சர் அப்படிங்கும்போது நம்மளால ஆஃபன் சொல்ல முடியுது. லைக் மார்க் ட்வைன். ரைட். ஸோ அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து பாத்தீங்கன்னா மார்க் ட்வைன். அப்கோர்ஸ் நமக்கு தெரியும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அட்வென்ச்சர்ஸ் பேஸ்டான ரைட்டிங்ஸ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். எஸ்பெஷலி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹெக்லிபரி ஃபின், தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர். ரைட். ஸோ 1876 பப்ளிஷ் ஆன தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர்ன்ற மாதிரியான ரைட்டிங்ஸ்லாம் ஃபேமஸ் ஆகிருக்கிறார். ஸோ திஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். லைக் இந்த பெசிடோனியம் மாதிரியான விஷயங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில நேரம் வந்துட்டு ஒரு சில செகண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ வி கேனாட் ஈஸிலி ஸ்கிப் சச் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ரைட். ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். இதை கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ரைட். ஸோ மூவ் ஆன் தி 29th question here. ஸோ ஒரு பொயட்டிக் லைன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலா யூஜிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்கப்படுது. ஒரு ஃபேமஸான ஒரு லைன் கொடுத்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை த பொயட்டிக் லைன் இஸ் அக்கர்ன்ற மாதிரியான ஒரு பேட்டர்ல வந்து கொஸ்டின் கேட்கப்படுது. ஸோ இங்க வந்து பாருங்க பொயட்டிக் லைன் திஸ் பெட்டர் டு ஹாவ் லவ் அண்ட் லாஸ்ட் தென் நெவர் டு ஹாவ் லவ் அட் ஆல் ஹியர்ஸ் சொல்லிட்டு ஒரு வேண்டமான ஒரு லைனை கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை தி போயட் நேம்ஸ் அண்ட் எந்த போம்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்கப்படுது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா the rhyme of ancient mariner, Alfred Tennyson's In Memoriam A.H. and Shakespeare's Let Me Not, to the Marriage of True Minds. லைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேத்யூ ஆனோட டவர். So the answer is here. Yes. So this poetic line, this better, to have loved and lost then, never to have loved at all அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ஃபர் லார்ட் டென்னிசனோட இன் மெமரியம் A.H.H. அப்படின்னு சொல்லி தெரியும்.
ஸோ இந்த லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேண்டோ 27ல இன் மெமரியம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். ஸோ கம்ப்ளீட்டான ஒரு எலிஜி சரிங்களா. ஸோ அடுத்து அவருடைய ஃப்ரெண்ட் லைக் த காலேஜ் ஃப்ரெண்ட் லைக் த கிங் ஃப்ரெண்ட் ஆர்தர் ஹென்ரி ஆலம் ரைட். ஸோ அவருடைய டெத்தை போர்ட்ரேட் பண்ற மாதிரியான ஒரு எலிஜி தான் வந்து பாத்தீங்கன்னா இன் மெமரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டென்னிசன் எழுதியிருக்கோம். ஸோ இந்த லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேண்டோ 27ல வந்துட்டு அப்பியர் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும். அண்ட் ஐ கேன் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் யூ லைக் அதர் ஆப்ஷன்ஸுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கனால அப்கமிங் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரைம் ஆஃப் ஆன்சியன் மனைரர் பை எஸ்டி கோல்ரிஜோ ஒரு ஷேக்ஸ்பியரோட இந்த லெட் மீ நாட் டு தி மேரேஜ் ஆஃப் ட்ரூ மைண்ட்ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மேத்யூ வர்னால்டோட ஜாவர் பீச்ல கூட ஒரு சில டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ஸ் ஐ மீன் எஸ்பெஷலி இந்த லைன்ஸ் வந்துட்டு நமக்கு கேட்க சான்ஸ் இருக்கு. இதனால வாட் ஐ கேன் சஜஸ்ட் யூ பிகினிங் லைன் ஒரு எண்டிங் லைன் மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஸ்லோ அண்ட் தேர்ட் கொஸ்டின் the following was not a proponent of Oxford movement ability. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் கொஸ்டின் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம். ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னாவே நம்மளால ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ரைட். ஸோ இங்க வந்து பாக்குறோம் லைக் ஆக்ஸ்போர்ட் மூவ்மெண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் நிறைய மூவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் போத் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் பொறுத்தளவுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லிட்ரரி மூவ்மெண்ட்டோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்டோ ஆர்டிஸ்டிக் மாதிரியான மூவ்மெண்ட்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய என்கவுண்டர் பண்றோம். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஸ்போர்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவ்மெண்ட் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் அங்கே இருக்கு தெரிய வரும் சரிங்களா. ஸோ இதுல யார் மெம்பர் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் தெரிய வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் ஆக்ஸ்போர்ட் மூவ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நமக்கு தெரியும் ரைட். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 19th செஞ்சுரியில ஒரு தியாலஜிக்கலான ஒரு தியாலஜிக்கல் ரிவைவல் வித்தின் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து இங்கிலாந்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 19th செஞ்சுரியில ஃபார்ம் ஆன ஒரு ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் அகைன் இட் இஸ் ரீஅசர்ட்ஸ் இட்ஸ் த கேத்தலிக் ஐடென்டிட்டி சரிங்களா. ஸோ கேத்தலிக் ஐடென்டிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியல் அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் பண்றாங்க. ஸோ சர்ச்சோட இண்டிபெண்டன்ஸ் பத்திலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்ஸ்போர்ட் மூவ்மெண்ட்ல போர்ட்ரேட் பண்ணி ஃபேமஸான பீப்புள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜான் ஹென்ரி நியூமனா இருக்கட்டும் ஜான் ஹெபிள் ரைட். ஸோ ஹெபிள் ஃபேமஸான ஒரு ரைட் ஐ மீன் தி மெம்பர் இன் மூவ்மெண்ட் அண்ட் ரிச்சர்ட் ஹாரல் ப்ரௌடி ரைட். ரிச்சர்ட் ஹாரல் ப்ரௌடியா இருக்கட்டும் அண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எட்வர்ட் போரி பொசி எட்வர்ட் போரி பொசி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபேமஸான மெம்பரா நமக்கு இந்த ஆக்ஸ்போர்ட் மூவ்மெண்ட்ல பாக்குறோம். ஸோ நமக்கு இந்த மூவ்மெண்ட்ல வராத ஒரு ரைட்டர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சார்ல்ஸ் கிங்ஸ்லி. ஸோ அப்கோர்ஸ் நமக்கு தெரியும் ஒரு ஃபேமஸான ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர் அண்ட் இங்கிலீஷ் கிளர்ஜி மேன். ஸோ இங்கிலீஷ் கிளர்ஜி மேன் அண்ட் என்னதான் இந்த ஆக்ஸ்போர்ட் மூவ்மெண்ட்ல ஒரு சில விஷயங்கள் இவர் கான்ட்ரிபியூட் பண்ணினாங்க கிறிஸ்டியானிட்டி மஸ்குலர் கிறிஸ்டியானிக் பிலீஃப் இருந்தாலும் இவர் வந்துட்டு இந்த ஆக்ஸ்போர்ட் மூவ்மெண்ட்ல இல்லாத ஒரு ரைட்டரா நமக்கு பார்க்கப்படுறாங்க. ஸோ தேர்ஃபோர் அதுதான் நமக்கு கொஞ்சம் கிளியர் ஆயிட்டோம் அப்படின்னா கொஸ்டின்ல வந்து நம்ம கிளியர் ஆயிட்டோம் அப்படின்னா அது மெம்பர்ஸ்ல யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியா எலிமினேட் ஆப்ஷன்ல நம்மளால சார்ல்ஸ் கிங்ஸ்லியை வந்து எலிமினேட் பண்ண முடியும் ரைட். So move on to 31st question here, 31. Which of the following writers remark that you are your best thing அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்டைம்ஸ் இதே மாதிரி நமக்கு லைக் லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் ஒரு ஒரு கொஸ்டினுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் ஒரு போயிட்ரி லைனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க யூஜிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிமிலர்லி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில அந்த டைலாக் அவர் ஒரு நாவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு ஒரு சில ஃபேமஸான அந்த ஸ்லோகன் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க எந்த கேரக்டர் அப்படின்ற மாதிரி கொண்டு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டர்ன்ல வந்துட்டு யூஜிசி இப்போ ரீசெண்டா கொஸ்டின் கேட்கணும். இதை வந்து ஆப்ஷன் நம்ம பாக்குறோம். ஸோ இந்த யூ ஆர் யுவர் பெஸ்ட் திங் அப்படின்ற ஒரு ஸ்லோகன் வந்துட்டு இந்த டைலாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் யாரு டெலிவரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கொஸ்டினை கேட்டு இருக்குது ரைட். ஸோ பாருங்க ஆப்ஷன் ஒன்னு டோனி மாரிசன் அண்ட் கிளவர், செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ் எலியட் இன் தி மில் ஆன் த ஃபிளாஸ் அண்ட் தேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது ராயோட த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா எமிலி பிராண்டேயோட வித்ரிங் ஹெட்ஸ். ஸோ ஒன் ஆஃப் த பிராண்டே சிஸ்டர்ஸ் எல்லாம் ஃபேமஸான ரைட்டர் வந்து பாத்தீங்கன்னா எமிலி பிராண்டே. ஸோ வித்ரிங் ஹெட்ஸ்ல வந்து இந்த 4 ஒர்க்குமே தயவு செஞ்சு படிங்க. நல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நாவல்ஸ் ஆக்சுவலி. யூஜிசி எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 நாவல் பத்தி அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்குது சரிங்களா. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் யூ டு have a complete knowledge on this four action and but being there. So இந்த ஸ்டேட்மெண்ட் யூ ஆர் யுவர் பெஸ்ட் திங் சொல்லி யார் பேசிருக்கிறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ தி ஆன்சர் இஸ் லைக் டோனி மாரிசனோட பிலவட் சரிங்களா. ஸோ டோனி மாரிசனோட த பிலவட் அப்கோர்ஸ் ஒரு பிளிசர் பிரைஸ் வின் பண்ண ஒரு நாவல் தான் இது. பிலவட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளிசர் பிரைஸ் ரிசீவ் பண்ண ஒரு ஃபேமஸான ஒரு நாவலா பார்க்கப்படுது. ஸோ இதுல வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பால்தி
சரிங்களா. ஸோ பால் டி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் சீதே அப்படின்னு அதர் கேரக்டர் நம்ம இங்க என்கவுண்டர் பண்ண முடியும். ஸோ அவரோட இந்த கோட் தான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யூ ஆர் யூ யுவர் பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டான வெர்ஷன் நமக்கு. ஸோ சீதையை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு ட்ராமா வந்துட்டு கேரி பண்ணியிருப்பாங்க. அதை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு டென்ஷன்ல இருந்து கொஞ்சம் மூவ் ஆகுற மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ற மாதிரியான ஒரு கொஷின் தான் வந்து பாத்தீங்கன்னா யாரு டெலிவரி பண்ணிப்பாங்க பாத்தீங்கன்னா பால்ஜி. ஸோ இதோட கம்ப்ளீட் டைப் வந்து பாத்தீங்கன்னா ஐ மீன் இந்த கோட் அதோட கம்ப்ளீஷன் வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் யுவர் பெஸ்ட் தி சித்தே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. பட் இங்க அந்த சித்தேன்ற ஒரு வேர்டை வந்துட்டு ரைட் பண்ணிட்டு இதுல யாரு எந்த ஒரு நாவல கேட்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி யூஜிசி கேட்டிருக்கிறோம். சரி, ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ மூவ் ஆன் தி 32nd. I mean 32ல வந்து பாத்தீங்கன்னா அகைன் வந்து லிஸ்ட் ஒன் அண்ட் லிஸ்ட் டூ மாஸ்டர் ஃபாலோவிங் இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஒன்ல dramatist அண்ட் லிஸ்ட் டூ பொறுத்தளவுக்கு நமக்கு தியரட்டிக்கல் ஃபார்ம் அண்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். ஸோ திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. டிராமா பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான டெக்னிக் வந்துட்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்குது, ஒரு தியரட்டிக்கல் ஃபார்ம் வந்துட்டு எப்படி எல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு பேஸ் பண்ணான ஒரு கொஸ்டினை பார்க்கப்படுது. ரைட். ஸோ லிஸ்ட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா மார்டினஸ்லி தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் அண்ட் ஆப்ஷன் பில வந்து பாத்தீங்கன்னா பெர்ட்ஃபால்ட் பெர்ட்ஷெட் வந்து சொல்லிட்டு எஸ்டான்மெண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஒன் ஆஃப் ஃபேமஸான ஒரு டெக்னிக் இது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன் சில அண்டோனியன் அக்ஸ்ஃபோர்டோட தியேட்டர் ஆஃப் டுவாலிட்டி அப்படின்னு தெரிய வருது. ஸோ ஆகஸ்ட் ஸ்ட்ரின்பர்க், ஸோ ஆகஸ்ட் ஸ்ட்ரின்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீம்ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கம்ப்ளீட்டான மிஸ் மேட்சா வந்ததுனால ஒரு பேட்டர்ல கொஸ்டின் கேட்கப்படுது. ரைட். ஸோ தி ஆன்சர் இஸ் ஹியர் லைக் ஏக்கு 4 அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். சரிங்களா. ஸோ ஏக்கு 4 மார்ச் எஸ்லின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். ஸோ தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் நமக்கு தெரியும். ஸோ ஹி ஆக்சுவலி காயின் திஸ் டேர்ம் இன் தி செமினல் ஸ்டடி. சரிங்களா. தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் பொறுத்த அளவுக்கு நம்ம பாக்குறோம் லைக் இந்த ஸ்பெஷலி வெயிட்டிங் ஃபார் கோடோ. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் இஸ் வந்து ஸ்ட்ராங்கா போர்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாவல் ஐ மீன் ட்ராமாவை பார்க்கப்படுது. அண்ட் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்டா இருக்கிறது பெட்ரோல் ப்ரொஜெக்ட். ஸோ பெட்ரோல் பிஸ்டோட ஸ்ட்ராட்மெண்ட் எஃபெக்ட் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆடியன்ஸ்க்கான ஒரு இமோஷனல் கனெக்ஷனை வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணக்கூடிய எஸ்பெஷலி அந்த இமோஷனல் கனெக்ஷன் இட் இஸ் நாட் லைக் ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டர்ஸ் வந்துட்டு ஆக்ட் பண்றாங்க, அதை வந்துட்டு ஒரு சில டைலாக் வந்து டெலிட் பண்றாங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட். பட் இதில் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எஃபெக்ட் பொறுத்தளவுக்கும் என்னவா இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ஆடியன்ஸோட இமோஷனலா வந்து அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகி அதை தாண்டி அந்த இமோஷனல் கனெக்ஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியோ பொலிட்டிக்கல் அண்ட் ரியாலிட்டிஸ். லைக் ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கலா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டர் வந்துட்டு சோசியோ பொலிட்டிக்கலா வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆடியன்ஸ் வந்து இமோஷனலா கனெக்ட் ஆகுறதா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராஜ்மெண்ட் எஃபெக்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். பொறுத்த அளவுக்கு நமக்கு இந்த தியேட்டர் ஆஃப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரியுது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் ரிஜெக்ட்ஸ் ட்ரெடிஷனல் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு தெரியும். ஸோ ஒரு லைக் ஒரு நாவலோ ஒரு ட்ராமாவோ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பிரிண்டட் வெர்ஷன்ல கொடுத்து அதை ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு பதிலா ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஒரு கம்ப்ளீட்டான ஆடியன்ஸை வந்துட்டு ஒரு சென்சரி லெவல்ல வந்துட்டு இமோஷனலா கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னு தியேட்டர் ஆஃப் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும். ரைட். ஸோ ஃபைனலா வந்து பாக்குறோம் ஆகஸ்ட் ஸ்ட்ரின்பர்க்கோட த ட்ரீம் பிளே. இந்த ட்ரீம் பிளே வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் ஒரு ஃபேண்டசி மாதிரியான விஷயங்களை வந்துட்டு ஃபேண்டசி மேஜிக்கலிசம் பிரைஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கா தெரியுது. ரைட். ஸோ தேர்ஃபார் ஆப்ஷன் 3 வந்துட்டு நமக்கு ஆன்சர் தெரியும். ரைட். So move on 33. So which one of the following plays belongs to the kitchen sink drama? Right. So kitchen sink drama. This is very much important. So kitchen sink drama பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க்கா நமக்கு தெரிய வருது. ஐ மீன் ஒரு டைப் ஆஃப் டிராமா அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ ஏற்கனவே நான் சொன்னதான். ஸோ லைக் வாட் இஸ் கிச்சன் சிங்க் டிராமா. ரைட். ஸோ வாட் இஸ் கிச்சன் சிங்க் டிராமா. ஸோ இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளால ஈஸியா நம்மளால ஆன்சரை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரைட். ஸோ ஆக்சுவலி இந்த கிச்சன் சிங்க் டிராமா இஸ் நத்திங் பட் ஒரு கம்ப்ளீட்டான கிச்சன் சிங்க் ரியலிசத்தை வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பர் கிளாஸ் டிராவிங் ரூம் பிளேஸ் தி ப்ரொசீட் இட் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஸோ கம்ப்ளீட்டான ஒரு லோவர் மிடில் கிளாஸா இருக்கட்டும் அண்ட் அப்பர் கிளாஸ் பீப்புளா இருக்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய லைக் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஸோ யூஸ்வலா இந்த ஒரு நாவலா இருக்கட்டும், டிராமாவா இருக்கட்டும், அதுல வந்துட்டு யூஸ்வலா ஒரு ஒரு அப்பர் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பீப்புளை தான் வந்துட்டு ஹீரோவா புரோட்டகானிஸ்டா வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவன் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோவா அவர் ஒரு புரோட்டகானிஸ்டா வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிரசென்ட் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் சிங்க் டிராமா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபேமஸான ஒரு டிராமாவை நம்ம இங்க பாக்குறோம். லைக் ஆஸ்பான்ஸோட லுக் பேக் இன் ஆங்கர் சரிங்களா. ஸோ ஆஸ்பானோட ஜான் ஆஸ்பர்ன் ரைட். ஸோ இந்த ஜான் ஆஸ்பர்னோட லுக் பேக் இன் ஆங்கர் வந்து பாத்தீங்கன்னா 1956 ஒரு ஃபேமஸான கிச்சன் சிங்க் டிராமாக்கான ஒரு பெட்டர் எக்ஸாம்பிளா தெரியும். ஸோ அதர் ஆப்ஷன் நம்ம இங்க பாக்குறோம். ஸோ பெர்னாட்ஸோட த கேண்டிடா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா நமக்கு இந்த சோசியலிஸ்ட் ஆர்வம் ஃபெமினிசம் அண்ட் ரொமான்டிக் ஐடியாஸ் அப்படின்னு மிடில் கிளாஸ் செட்டிங்ஸ் வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கா பார்க்கப்படுது. பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிச்சன் சிங்க் டிராமால வர அதர் ஆப்ஷன் நம்ம இங்க பாக்குறோம். லைக் ஆலிவர் கோல்ட்ஸ்மித் ரைட். ஸோ ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோட சீஸ் டு ஒன் பேர். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாசிக் காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படின்ற பேட்டர்ன்ல உருவாயிருக்கு. ஸோ தட் இதுவுமே நமக்கு ஆப்ஷன்ல வராது. ஸோ ஃபைனலா இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆர்தர் மில்லோட டெத் ஆஃப் சேல்ஸ்மேன் 1949 பப்ளிஷ் ஆன இந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ட்ராஜடி எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரியான அமெரிக்கன் ட்ரீம் இந்த புரோட்டகானிஸ்டோட ஒரு அமெரிக்கன் ட்ரீமை போர்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் ஆகும். ஸோ இதுவுமே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிச்சன் சிங்க் ட்ராமால எக்ஸாம்பிள் ஆகும். ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம எலிமினேஷன் ஆப்ஷன் வந்து நம்ம இந்த மாதிரி மீன் இந்த மாதிரியான பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் அவே வி கேன் கோ டு லைக் இந்த எலிமினேஷன் ஆப்ஷன் வந்துட்டு click பண்ணோம் அப்படின்னா surely we can find the answer right. So move on the 34th question here. So again ஒரு poetry line கொடுத்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு question வந்து பாருங்க. So where do this line occur? So do not all charms fly the mere touch of a whole philosophy. Right? There was an awful rainbow once in heaven. So this is the actually the poetry line. And இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல வந்து பாத்தீங்கன்னா மில்டன் பாரடைஸ் கிளாஸ், ஆப்ஷன் பில வந்து பாத்தீங்கன்னா ட்ரைடன்ஸ் மேக் ஃபிளக்னோ, அண்ட் ஆப்ஷன் சி வேர்ட்ஸ்வொர்த்தோட த ப்ரொலூட், அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில ஜான் கீட்ஸோட லாமியா ரைட். ஸோ இதுல எந்த ஒரு போம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. போமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டான போம்ஸா நமக்கு பார்க்கப்படுது. யூஜிசி நெட் எக்ஸாம்ல அப்கமிங் செஷன்ல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்ல இந்த ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வர சான்ஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் கியா ஜான் கீட்ஸோட லாமியா சரிங்களா. ஸோ ஜான் கீட்ஸோட லாமியால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபேமஸ் பேசேஜ் இன் பார்ட் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லிரிக் வந்துட்டு நமக்கு செட் ஆயிருக்குன்னு சொல்லி வந்து தெரியும். ஸோ கீட்ஸோட லாமியா ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மேஜிக் ஆர் நேச்சுரல் வேர்ல்ட ஃபேஸ் பண்ணி எழுதப்பட்டது. சம்டைம்ஸ் லைக் லாஸ் ஆஃப் மிஸ்ட்ரி அண்ட் என்சான்ட்மெண்ட் ரைட். ஸோ இதோட தீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லைன் எஸ்பெஷலி do not all charms play the mere touch of a whole philosophy. There was an awful rainbow in one scene. I mean, actually இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு இந்த கோல்டு பிலாசபி அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு ரெஃபர் பண்ணியிருப்பான்னு பாத்தீங்கன்னா சார் ஐசக் நியூட்டன் நமக்கு தெரியும் ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்ட். ஸோ அவருக்கு ப்ரெசன்ட் ஐ மீன் டினோட் பண்ற மாதிரியான ஒரு போய்ட்ரி லைன் தான் ஜான் கீட்ஸ் வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறார் ரைட். ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் மோர் த லாஸ் ஆஃப் மிஸ்ட்ரி என்சான்ட்மெண்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு லைனா பார்க்கப்படுது. ஸோ இந்த லைன் ஐ மீன் 34 வந்து பாத்தீங்கன்னா ஜான் கீட்ஸோட லாமியா. So move on the 35th question here. The Henry Fielding described the novel as a comic epic in Joseph Andrews. So right, Joseph Andrews. So this is missing here. So the novel like Joseph Andrews. So 1742ல பப்ளிஷ் ஆன இந்த ஜோசப் ஆண்ட்ரூஸ் அப்படின்னு இந்த நாவல் வந்துட்டு எந்த ஒரு என்ன டைப் ஆஃப் காமிக் எபிக் வந்து போர்ட்ரேட் பண்ண வேர்ட்ஸா ஒரு ரொமான்ஸ் நாவலா ஆல் தாண்டி டிராமா விஷயங்களை போர்ட்ரேட் பண்ணதா ஒரு ப்ரோஸ் மாதிரியான பேக்ரவுண்டை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணதா அப்படின்னு நமக்கு இப்போ கொஸ்டின் இருக்குது. ஸோ தி ஆன்சர் இஸ் யா லைக் த ப்ரோஸ் ரைட். ப்ரோஸ் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஸோ ப்ரோஸ் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஸோ ஹென்ரி ஃபீல்டிங்கோட த ஜோசப் ஆண்ட்ரூஸை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு ஃபேமஸான காமிக் எபிக் போம் இன் ப்ரோஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் ரைட். ஸோ அதோட கம்ப்ளீட் டைட்டில் வந்து பார்க்குறோம் ஜோசப் ஆண்ட்ரூஸ் 1742ல பப்ளிஷ் ஆயிருக்குது. இந்த ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு காமிக் எபிக் போம் இன் ப்ரோஸ் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ கம்ப்ளீட்டான ஒரு காமிக்கலான விஷயங்களை வந்துட்டு ஹென்ரி ஃபீல்டிங் வந்துட்டு இவருடைய டைம்ல வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறார். எஸ்பெஷலி அதர் ஒர்க்ஸ் நம்ம பார்த்து தெரியும் இவரோட ரைட்டிங்ஸ் பொறுத்தளவு ஹிஸ்ட்ரி ஆஃப் டாம் ஜோன்ஸ், அப் ஹோல்டிங்,
ரைட். ஸோ ஜோசப் ஆண்ட்ரூஸா இருக்கும், ஷாமிலா, ரைட். ஸோ ஃபேமிலா, அமெலியா, ஸோ அமெலியா அந்த மாதிரியான ஒரு ஃபைனலான நாவல் தான் இருக்கு. நிறைய அவருடைய ரைட்டிங்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ கேன் சஜஸ்ட் யூ லைக் ரிவ்யூஸ் நெட் எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹென்ரி ஃபெல்லிங்க்கும் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ரைட். ஸோ மூவ் ஆன் தி 36 கொஸ்டின் கேரா. எஸ். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் play by Chris Kennard was based on Thomas Mann's Transport Heads அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ரைட். ஹயவர்தனா, நாகமண்டலா, ஃபயர் அண்ட் ரைட் அண்ட் சுக்லக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸலண்டான எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேஜரான ரைட்டிங்ஸ் ஆஃப் கிறிஸ் கனன். ஹயவர்தனாவா இருக்கும், நாகமண்டலாவா இருக்கும், ஃபயர் அண்ட் ரெயினா இருக்கும், ஃப்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா துக்லக் ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு ஒர்க்ல வந்துட்டு அவரோட ஃபேமஸான ஒர்க்கா பார்க்கப்படுது. பட் இங்க ரைட். ஸோ இந்த லைக் ஒரு புலை வந்து பாத்தீங்க அப்படின்னா தாமஸ் மேனோட ஒரு ஃபேமஸான பிரிட்டிஷ் ரைட்டர் ஆக்சுவலி. ஸோ அவரோட எந்த ஒர்க்ல இருந்து நமக்கு இந்த பிள்ளை அவரோட பிள்ளை வந்துட்டு தழுவியது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ரைட். அப்கோர்ஸ் ஆன்சர் இஸ் நாகமண்டல். சரிங்களா. ஸோ தி ஆப்ஷன் இஸ் இன்கரெக்ட் ஹியர். தி ஆன்சர் இஸ் ஹயவர்தன். ரைட். ஸோ ஹயவர்தனா, தி ஆன்சர் இஸ் ஹயவர்தனா, நாட் நாகமண்டலா. ஸோ ஹயவர்தனா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ இட்ஸ் பிரைமலி inspired from the Sanskrit, text like Kada Kada Sarik Sakan. Right? So Kada Sarik Sakara. ஸோ அந்த மாதிரியான ஒரு சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்ல இருந்து நமக்கு எடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கப்படுது. ஸோ இந்த ஹைவர்தனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லைக் தாமஸ் மேனோட 1940யோட நோவெல்லா லைக் த டிரான்ஸ்போர்ட் ஹேட் அப்படின்ற ஒரு ஒர்க்ல இருந்து நமக்கு எடுக்கப்பட்டதா ஒரு ஆன்சர் கிடைக்குது. ரைட். ஸோ த டார்க்லின் த்ரஷ். ஸோ விச் ஆப்பிரிக்கன் poet draws on and the nature to reflect on the changing times in post-colonial Africa அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். ரைட். Let's move on the 37th question here. In the Darkling Thrush. In the Darkling Thrush, which African poet draws on nature to reflect on the changing times in post-colonial Africa அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸலண்டான ஒரு நான் பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் பார்க்கப்படுது. ஆப்ஷன் இஸ் ஹியர் ஆல்சோ இங்க ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பில வந்து பாத்தீங்கன்னா டெரக் வால்கட், ஆப்ஷன் சில சினுவா அச்பி அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டில கேப்ரியல் ஒக்டாரா. ரைட். ஸோ த டார்க்லிங் த்ரஷ். ஸோ ஜென்ரலா தெரியும். ஸோ வி ஆல்ரெடி என்கவுண்டர்ட் இந்த எஸ்பெஷலி பிரிட்டிஷ் லிட்டரேச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாமஸ் ஹார்டியோட ஒரு ஃபேமஸான ஒரு போம் தான் ஒரு ஹிஸ்டரி ஆக்சுவலி லிட்ரரி ஹிஸ்டரி பேக்ரவுண்டான போம் தான் வந்து பாத்தீங்கன்னா டார்க்லிங் த்ரஷ். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ தாமஸ் ஹார்டியோட ஃபேமஸான ஒரு போம் தான் பார்த்தீங்கன்னா 1900 எழுதப்பட்ட ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க் தான் டார்க்லிங் த்ரஷ். ஸோ அதை பேஸ் பண்ணி ஆக்சுவலா எழுதப்பட்ட ஒரு ஆக்சுவல் போம் வந்து பாத்தீங்க அப்படின்னு நமக்கு ஒரு போஸ்ட் கலோனியல் ஆப்பிரிக்கா பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டான ஒரு டிஸ்கிரிப்ஷனை ப்ரெசென்ட் பண்ண ஒரு ரைட்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா டார்க்லிங் த்ரஷ். யார் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டைரக்ட் பேட்டர்னால ஒரு டைரக்ட் கொஸ்டினாவே நமக்கு கேட்கப்பட்டிருந்தது. தி ஆன்சர் இஸ் கேப்ரியல் ஒக்காரா. சரிங்களா. ஸோ கேப்ரியல் ஒக்காரா. ஸோ இந்த ரைட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டான நமக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மிஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டா ப்ரெசென்ட் பண்ணப்பட்ட ஒரு ஒர்க்கா நமக்கு தெரிய வருது. அதர் ஒர்க்லாம் நமக்கு தெரியும். எஸ்பெஷலி கால் ஆஃப் த ரிவர் நன் ஓர் த ஃபைனஸ் அண்ட் ட்ரம்ஸ் இந்த மாதிரியான ஒர்க்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இவரோட ஃபேமஸான ஒரு ட்ரெடிஷனல் ஆப்பிரிக்கன் லைஃப் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணப்பட்ட ஒரு ஒர்க்கா நமக்கு தெரிய வருது. ரைட். ஸோ கேப்ரியல் ஒக்காரா பொறுத்தளவுக்கு ஒரு ஃபேமஸான நைஜீரியன் poet. ஸோ ஆல் தீஸ் poems ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ சிமிலர்லி we need to give some importance to also இங்கோட டிராமாவா இருக்கட்டும், டெரக் வால்கோட்டோட ரைட்டிங்ஸா இருக்கட்டும், சின்னு ஹச்பியோட நாவல்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபேமஸான ஒரு ஒர்க்கா நமக்கு பார்க்கப்படும். யூஜிசி நெட் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர்ல ஸோ இந்த ரைட்டர்ஸ்ல ரொம்ப மேஜரான ரைட்டர்ஸா பார்க்கலாம். ரைட். ஸோ மூவ் ஆன் தி 38th question here. So of the following literary prizes, which one is Australia's prestigious one அப்படின்னு தெரிய வரும். ரைட். ஸோ ஆப்ஷன் ஏல வந்து பாத்தீங்கன்னா புல்சர் பிரைஸ், ஆப்ஷன் பில புக்கர் பிரைஸ், ஆப்ஷன் சில த மைல்ஸ் பிராங்க்லின் அவார்ட், ஆப்ஷன் டில வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல்ஸ் அவார்டு அப்படின்னு தெரியும். ஸோ எந்த ஒரு லிட்ரரி பிரைஸ் ஆக்சுவலி ஆஸ்திரேலியால ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு பிரைஸா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பார்க்கப்படுது. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் தி ஆன்சர் இஸ் த மைல்ஸ் பிராங்க்லின் அவார்ட். மைல்ஸ் த பிராங்க்லின் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா ஆஸ்திரேலியாவில் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டா பார்க்கப்படுது. ஆஸ்திரேலியாவில் கொடுக்கக்கூடிய அவார்டை பார்க்கப்படுது. இது எஸ்டாப்ளிஷ் பாத்தீங்கன்னா 1957
பப்ளிஷ் ஆயிருக்குது, எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் ஆத்தர் ஸ்டெல்லா, ஸ்டெல்லா மைல்ஸ் பிராங்க்லின். ஸோ அவங்களுடைய நேம் வந்துட்டு வச்சு நமக்கு ஒரு லிட்ரரியான பிரைஸை வந்துட்டு இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அதர் ஆப்ஷனை பொறுத்த அளவுக்கு நமக்கு ரிசர்வ் பிரைஸை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஒரு லிட்ரரி பிரைஸா பார்க்கப்படுது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜேர்னலிசமா இருக்கட்டும், லிட்ரேச்சரா இருக்கட்டும், மியூசிக்கல் கம்போசிஷன் பேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் பிரைஸ் வந்து அமெரிக்கன் லிட்ரேச்சர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புக்கர் பிரைஸ் நமக்கு தெரியும் ஒரு லீடிங்கான ஒரு லைக் ஒரு பெஸ்ட் நாவலுக்கு கொடுக்கக்கூடிய, ஐ மீன் யுனைடெட் யூகேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ஒரு ஃபேமஸான நாவலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா புக்கர் பிரைஸ். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு ஃபைனலா இருக்கக்கூடிய த கவர்னர் ஜெனரல்ஸ் அவார்டை பொறுத்தளவுக்கு கனடா, ரைட். ஸோ கனடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்ரரி அவார்டு வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அவார்டு நேம் பாத்தீங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரல் அவார்டு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு அவுட்லைனா நாலேஜ், ஒரு நான் எதுவுமே சொல்லிட்டு அந்த ப்ரைஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் லைக் இன்னும் ஷாத்தி அகாடமி பொறுத்தளவுக்கு நம்ம இந்தியாவில் ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன்ல நமக்கு சம்டைம்ஸ் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், ரைட். ஸோ மூவ் ஆன் 39th கொஸ்டின் ஹியர். So Charles G.D. Robert Bliss Harman, so Archibald, Lampman, and Duncan Campbell. So these are, Scott Canadian poet. So in the group of writers, like, the writers-க்கான ஒரு குரூப் போயிட்டுக்கு வந்துட்டு என்ன குரூப் வந்துட்டு அவங்க நேம் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து நம்ம இங்கே பார்க்கணும். ரைட். ஆப்ஷன் பில வந்துட்டு they call as the beat poets, or ஆப்ஷன் பில they call as the மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ். ஆப்ஷன் சில வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபெடரேஷன் பாயிண்ட்ஸ், ரைட். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபெஷனல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்கான குரூப் ஆஃப் ஒரு காம்பினேஷன் ஆஃப் லைக் ஒரு பிரிட்டிஷ் லிட்டரேச்சர், நான் பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஆஃப், ஐ மீன் குரூப் ஆஃப் பாயிண்ட்ஸ்க்கான ஒரு நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா பீட் பாயிண்ட்ஸ், மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் அண்ட் கன்ஃபெடரேஷன் பாயிண்ட்ஸ், கன்ஃபெஷனல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ல இருக்கக்கூடிய சார்ஜ் ஜி ராபர்ட், பிளிஸ் ஹார்மன், ஆர்ச்சிபால்ட், லாம்ப்மேன், அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா டன்கான் கேம்பல். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா கனடியன் போயிட்டு குரூப்ல என்ன நேம் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கொஸ்டின் வந்துருக்கு. ஆன்சர் இஸ் கன்ஃபரேஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியும். சரிங்களா? ஸோ இந்த கன்ஃபரேஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்ன? இட்ஸ் நத்திங் பட் 19th செஞ்சுரியில ஃபார்ம் ஆன ஒரு கனடியன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு தெரியும். ஸோ லாங்குவேஜ் பாயிண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா போம்ஸ்லயே ஒரு ரொமான்டிசைஸ் வந்துட்டு பண்ணி அண்ட் அதுக்கு லாங்குவேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு குரூப் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கனடாவில் கன்ஃபெடரேஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ 19th செஞ்சுரியில ஃபார்ம் ஆன பொலிட்டிக்கல் குரூப் இது. இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் அதர் போய்ட்ஸ் நம்ம போய்ட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம், லைக் எஸ்பெஷலி பீட் பாய்ட்ஸ். ஸோ பீட் பாய்ட்ஸ் நமக்கு தெரிய வரும் லைக் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஆமான ஒரு ஃபேமஸான குரூப். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் வரக்கூடிய ஃபேமஸான அந்த ஃபிகர்ஸை பொறுத்தவரைக்கும் ஆலன் கின்ஸ்பர்க், ஜாக் குர்ராக், த லாரன்ஸ், ஐ மீன் லாரன்ஸ், ஃபெர்லிங்காட்டி. ஸோ ஃபெர்லிங்காட்டி. ஸோ இந்த மாதிரி அந்த ரைட்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பீச் பாய்ட்ஸ் அப்படின்னு தெரிய வரும். ஸோ இவங்களுடைய தீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் அந்த இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் ஜாஸ் மியூசிக், லைக் ஒரு கம்ப்ளீட்டான லைக் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் மாதிரியான பீப்புளுக்கான ஒரு ஜாஸ் மியூசிக் ஃபார்ம்ன்றது சரி, பீஸ் அண்ட் ரிலிஜியன் அண்ட் ஒரு கம்ப்ளீட்டான ஃபார்மலிசத்தை வந்து ரிஜெக்ட் பண்ண ஒரு குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பீட் பாய்ட்ஸ் அப்படின்னு நமக்கு 1950s ஃபார்ம் ஆனாங்க. இது தாண்டி நம்ம மெட்டாபிசிக்கல் பாய்ட்ஸ் ரொம்பவே ஒரு ஃபெமிலியரான ஒரு குரூப் ஆஃப் பாய்ட்ஸ். இதை வந்து பாத்தீங்கன்னா 17th செஞ்சுரியில இங்கிலாந்துல ஃபார்ம் ஆன ஒரு குரூப்பா நம்ம பார்க்கப்படுதுன்னா வந்து பாத்தீங்கன்னா ஜான் டன், ஜார்ஜ் ஹெர்பர்ட், ஆண்ட்ரி மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ரைட்டரா பார்க்கப்படுறாங்க. ஸோ கம்ப்ளீட்டான லைக் அந்த மெட்டாபிசிக்கல் லைக் கன்சீட்ஸை வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ரைட்டரா நம்ம குரூப்பா பார்க்கப்படுது. அண்ட் ஃபைனலா இருக்கக்கூடிய அந்த கன்ஃபெஷனல் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1950s அண்ட் 1960s ஃபார்ம் ஆன யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஃபார்ம் ஆன ஒரு குரூப் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் நமக்கு கன்ஃபெஷனல் பாயிண்ட்ஸ். ஸோ இதுல மேஜரான ஒரு ஃபிகர்ஸ் பார்க்குறோம், எஸ்பெஷலி ராபர்ட் லவல், சில்வியா பிளாத்தா இருக்குது, ஆனி சாக்ஸ்டன், ரைட். ஸோ ஆனி சாக்ஸ்டன் ஒன் ஆஃப் மேஜர் ரைட்டர். ஸோ டபிள்யூ ஸ்னட் கிளாஸா இருக்கட்டும், கமலாதாஸ், இந்த மாதிரியான ரைட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்ஃபெஷனல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும், ரைட். ஸோ த கன்ஃபெஷனல் பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும். ஸோ லைக் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமாவா இருக்கட்டும், பிசிக்கல் ட்ராமாவெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய த்ரூ போம்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மென்டல் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய த்ரூ ரைட்டிங்ஸ் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. இந்த கன்ஃபெஷனல் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு விஷயம் நமக்கு பார்க்கப்படும். ஸோ இங்க ஸ்காட் கென்னடி பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபெஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ மூவ் ஆன் தி 40th கொஸ்டின் ஹியர். Stone walls do not aprision me, nor and board or cage.
ஸோ தீஸ் லைன்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போயட்ரி லைன் பேஸ்டான ஒரு கொஸ்டினா பார்க்கப்படும். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அல்தியா ஃப்ரம் ப்ரீசன் ஸோ ஆன்சரை கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த லைன் ஐ மீன் இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃபார்ம்ல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் கொடுத்து ஸோ நமக்கு அந்த மேஜரான அந்த கவாலியர் போயிட்ல இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ஒரு ஒர்க் தான் வந்து பாத்தீங்கன்னா டு அல்தியா ஃப்ரம் ப்ரீசன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த 4 ரைட்டர்ஸுமே கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சுனாவே நம்ம இந்த எலிமினேஷன் ஆப்ஷனை வச்சு நம்மளால ஈஸியா ஆன்சரை கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ரிச்சர்ட் லவ்லேஸ், ராபர்ட் ஹெரிக் அண்ட் தாமஸ் கேரி, ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஜான் சக்லிங். ஸோ 4 பேர் வந்து 4 ரைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸான கவாலியர் போயிட்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கணும். ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டினா இருக்குன்றதுனால அண்ட் ஸோ இந்த ரைட்டர்ஸ் பத்தின ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் இருந்துச்சுனாவே கண்டிப்பான முறையில நம்மளால ஆன்சர் கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த லைன் ஸ்டோன் வால்ஸ் டு நாட் அப்ரிசன் மேக் நோர் அண்ட் பாட் ஆர் கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அல்சியா ஃப்ரம் பிரிசன் ரிட்டன் பை ரிச்சர்ட் லவ்லேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஸோ பப்ளிஷ்ட் இன் 1642. ஸோ இது ஒரு ஃபேமஸான போம பார்க்கப்படுது. இது வந்து லவ்லேஸோட அல்சியா ஃப்ரம் பிரிசன் பப்ளிஷ்ட் இன் 1642 அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். ஸோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா தி கேட் ஹவுஸ் பிரிசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹி வாஸ் தேர் அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு ஒர்க்கா நமக்கு டு அல்சியா ஃப்ரம் பிரிசன் அப்படின்னு தெரியும். ரைட். ஸோ மூவ் ஆன் தி 41 and arrange the following characters in their chronological sequence of appearance அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஐ மீன் பேஸ் பண்ண ஒரு chronology பேஸ் பண்ண ஒரு கொஸ்டினா பார்க்கப்படுது. ஸோ ஆப்ஷன் ஏ மிரபல், ஆப்ஷன் பி ஷைலாக் அண்ட் ஆப்ஷன் சி ஜிமே போர்ட்டர் அண்ட் டி வந்து பார்த்தீங்கன்னா சார் எபிகோர் மம்மன். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. ஸோ லைக் இந்த ஒரு கிரோனாலஜி பேஸ்டான ஒவ்வொரு கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர். தீஸ் கேரக்டர்ஸ் ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ட் எஸ்பெஷலி இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் லிட்டரேச்சர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரும் எந்த ஒர்க்ல வருது அண்ட் அது எந்த அந்த ஒர்க் வந்துட்டு எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குது ஸோ அந்த பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு கிரோனாலஜி வந்து நமக்கு கேட்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாருங்க ஆன்சர் பிடிஏசி அப்படின்னு தெரிய வரும். ஸோ பிடி வந்து பாத்தீங்கன்னா பில இருக்கக்கூடிய ஷைலாக். ஸோ ஷைலாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஷேக்ஸ்பியர் வில்லியம் ஷேக்ஸ்பியரோட த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் ஒரு ஃபேமஸான காமெடி பிளே. ஃபேமஸான காமெடி பிளே அண்ட் 1597 பப்ளிஷ் ஆன ஒரு காமெடி ஃபேமஸான பிளே தான். ஸோ ஒரு எக்ஸலண்டான ஒரு ஒரு வெனச்சியன் மணி லெண்டர். ஆக்சுவலி ஷைலாக் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு எக்ஸலண்டான ஒரு அன்டாகனிஸ்ட் அண்ட் வெனச்சியன் மணி லெண்டர். ஸோ இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் ஒரு ஃபேமஸான ஒரு சென்ட்ரல் கேரக்டர் பார்த்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சார் எபிகோர் மம்மோன். சார் எபிகோர் மம்மோன். ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளஷர் சீக்கிங் கேரக்டர். ஆக்சுவலி ஒரு பிளஷர் சீக்கிங் கேரக்டர். ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பென் ஜான்சனோட த காமெடி அப்கோர்ஸ் ஒரு ஃபேமஸான காமெடி அல்கமிஸ்ட் 1610 பப்ளிஷ் ஆன அல்கமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு காமெடி பிளேல பென் ஜான்சனோட ஒரு ஃபேமஸான கேரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா சார் எபிகோர் மம்மோ. சரிங்களா? ஒரு கம்ப்ளீட்டான பிளஷர் சீக்கிங் கேரக்டர் நமக்கு இந்த சார் எபிகோர் மம்மன் நம்ம பார்க்க முடியுது. அண்ட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏல வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் மிரபால். ஸோ கம்ப்ளீட்டான ஒரு விச்சி ப்ரோட்டகானிஸ்ட் ஆக்சுவலி. ஸோ வில்லியம் காங்கிரியோட ஒரு ரெஸ்ட்ரேஷன் காமெடி. சரிங்களா? வில்லியம் காங்கிரியோட ஸோ ஒரு ஃபேமஸான ரெஸ்ட்ரேஷன் காமெடி தான் தி வே ஆஃப் த வேர்ல்ட். The way of the world. So many of us, we might be having kind of knowledge on the way of the world. So நமக்கு யூஜிசி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் காங்கிரி வில்லியம் காங்கிரிக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு பிளேஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த வகையில நமக்கு இந்த மிராபால் கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேமஸான விச்சி ப்ரோட்டகானிஸ்ட் எந்த ஒரு ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வில்லியம் காங்கிரியோட த வே ஆஃப் த வேர்ல்ட் ரைட் 1700 பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ ஃபைனலா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன் சில வந்து பாத்தீங்கன்னா ஜேமி போர்ட்டர். ஸோ ஜெமி போர்ட்டர் நமக்கு தெரியும் 1956 பப்ளிஷ் ஆன லுக் பேக் இன் ஆங்கர். ஸோ லுக் பேக் இன் ஆங்கர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆங்கிரி யங் மேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அந்த மூமெண்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம் ரைட். ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மூமெண்ட். ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டுக்கான ஒரு லீடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜான் ஆஸ்போர்ன் அப்படின்னு சொல்லி படிச்சோம். ஸோ ஜான் ஆஸ்போர்னோட இந்த லுக் பேக் இன் ஆங்கர்ல தான் இந்த ஜிம்மி போர்ட்டர் 1956 பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தி chronological BD A, C is the answer. Yeah. So move on the 42. Choose the novels that use, magical realism. So magical realism is a tool of, in the narration. So option A, The Shadow Lines. Option B, 100 Years of Solitude. And option C, Midnight Children. So option D, Beloved.
ஆப்ஷன் இல வந்து பாத்தீங்கன்னா காந்தபுரா. ரைட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் கிவன் below அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. ஸோ ஒரு மேஜிக்கல் ரியலிஸ்ட போர்ட்ரேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ரைட். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் பிசி டி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. சரிங்களா? ஸோ பி சி டி நமக்கு ஆப்ஷனா தெரிய வருது. பில இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 100 years of solitude. So 100 years of solitude. So written by Gabriel Garcia Marquez. Right. So Gabriel Garcia Marquez பொறுத்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர் நமக்கு பார்க்கப்படும் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த மேஜிக்கல் ரியலிசம். ஒரு சூப்பர் நேச்சுரல் மாதிரியான விஷயங்களை வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 100 years of solitude. அண்ட் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபேமஸான ஒர்க் தான் நமக்கு மிட் நைட் ஷூட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா எழுதுனது சல்மான் ரஷ்டி. சரிங்களா? சல்மான் ரஷ்டி ஒரு போஸ்ட் கலனியல் டெக்ஸ்ட் கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஒரு லைக் ஒரு மேஜிக்கல் பேர்ட்ஸ் அண்ட் டெலிபத்திக் எபிலிப்ஸ் மாதிரியான விஷயங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறார். ரைட். ஸோ மிட் நைட் ஸ்டூடெண்ட்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் மேஜிக்கல் ரியலிசம். அண்ட் அதை தாண்டி ஆப்ஷன் டீல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பிலவர். ஸோ டோனி மாரிசனோட ஒரு ஃபேமஸான ஒரு நாவல் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிலவர். ஸோ இந்த நாவலும் வந்து பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் நமக்கு புலிசர் பிரைஸ் ரிசீவ் பண்ண ஒரு ஃபேமஸான ஒரு நாவல் கூட. ஸோ இந்த நாவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் பிசிக்கல் கோஸ்டா இருக்கட்டும், லைக் இந்த லைக் ஒரு ஒரு ஸ்லேவரி சிஸ்டத்தையுமே பிரேக் பண்ற மாதிரியான விஷயங்களை வந்துட்டு இந்த பிளவர்ட் அப்படின்ற ஒரு எக்ஸலண்டான ஒரு நாவலை டோனி மார்சன் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லைக் காந்தபுராவா இருக்கட்டும், ஷேடோ லைன்ஸ். இந்த ஷேடோ லைன்ஸை பொறுத்தளவுக்கு உமேதா கோஷோடது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சைக்கலாஜிக்கல் ரியலிசம் அண்ட் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மெமரி நான் லினியர் நரேஷன் மாதிரியான விஷயங்களை வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணுது. பட் இது வந்து மேஜிக்கல் ரியலிஸ்ட போர்ட்ரேட் பண்ணல அப்படின்னு தெரியும். காந்தபுரம் நமக்கு தெரியும், ராஜாவோட ராஜாராவோட ஒரு ஃபேமஸான ஒரு நாவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மித்திக் ரியலிசத்தை தான் போர்ட்ரேட் பண்றதை ஒழிஞ்சு மேஜிக்கல் ரியலிஸ்ட போர்ட்ரேட் பண்ணாது. கோர்ஸ் நமக்கு ஃபைனலா கிடைக்கக்கூடிய the BCD is the answer for the 47th question. Oh, sorry, 42nd question. 43, move on 43. Given below are two statements. Statement one, the theatre was a greater popularity in 18th century in England. And statement two on the pathina, theatre had both a patronage in and around London of the river. Option B, both statement one and two are true. Both statement one are two are false. Option B. Option C, statement one is true, but statement two is false. Final on the pathing option D, statement one is false, பட் ஸ்டேட்மெண்ட் டூ இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷனா இருக்குது. பட் இதுக்கான ஆன்சரை பொறுத்தளவுக்கு நமக்கு என்னவா வருது அப்படின்னா போத் ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்ட் டூ ஆர் ட்ரூ அப்படின்னு சொல்லி நமக்கு லைக் கிடைச்சிருக்குது. ரைட். ஸ்டேட்மெண்ட் ஒன்னு படி வந்தீங்க அப்படின்னா நமக்கு லைக் the theatre was at a great popularity in 18th century England. And statement 2 பொறுத்தளவுக்கு நமக்கு theatre had court patronage is like லைக் ஒரு கம்ப்ளீட்டான அந்த தியேட்டர் ராயல் இந்த ட்ரோரி லேண்ட் தியேட்டர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கம்ப்ளீட்டான இந்த பேட்ரனேஜ் பீப்புள் இருக்கிறாங்க. ரைட். பேட்ரனேஜ் பீப்புள் இட்ஸ் நத்திங் பட் லைக் அந்த ஒரு ஒரு தியேட்டருக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எக்கனாமிக்கலாவோ ஒரு அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் அதர் டைப் ஆஃப் வாட் எவர் இட்ஸ் ராக்கெட்ஸ் த ட்ராமா த தியேட்டர் வாட் எவர் இட்ஸ் லைக் ஒரு எந்த மாதிரியான உதவிகள்லாம் அந்த தியேட்டருக்கு வந்து டிமாண்ட் பண்ணுதோ டைரக்டரா இருக்கட்டும், கேரக்டர்ஸா இருக்கட்டும், லைக் அந்த தியேட்டர் எந்த மாதிரியான ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் வைக்குதோ ஃபுல்ஃபில் பண்றதுலாம் யார் பாத்தீங்க அப்படின்னு நமக்கு பேட்ரனேஜ் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஆன்சர் இஸ் ஒன் அண்ட் டூ ஆர் டூ அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. அண்ட் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் 18th செஞ்சுரியில பாப்புலாரிட்டி இருந்திருக்குது. அண்ட் சிமிலர்லி அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயங்களோட நம்ம பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஒன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் இந்த பாப்புலாரிட்டி இந்த 18th செஞ்சுரி இங்கிலாந்து தியேட்டர்ல வந்து ஃபேமஸா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லைக் இந்த தியேட்டர் எல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கு பார்க்க. எஸ்பெஷலி எலிசபெத் ஏஜ். ரைட். எலிசபெத் ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ராமா அந்த அளவுக்கு தியேட்டருமே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த டைம் தியேட்டர் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் இது அதிகமா ஃபேமஸ் ஆனது, அதிகமா பாப்புலாரிட்டி ஆனது எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இன் த ரெஸ்டரேஷன் மொனார்க். ரைட். ஸோ ரெஸ்டரேஷன் மொனார்க் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே ஃபேமஸா இருக்குன்றதுக்கான ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். ஸோ தட் இங்க ஒரு ஆன்சர் வந்து கொஞ்சம் கம்பைன் பண்ணியான ஒரு ஆன்சரா நமக்கு தெரிய வருது. பட் சிமிலர்லி போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ.
பட் இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தியேட்டர் வந்துட்டு ஒன்லி இன் 18th செஞ்சுரியில தான் ஃபேமஸா இருக்குது அப்படின்றது கிடையாது. பட் அதுக்கு முன்னாடியுமே நமக்கு ஃபேமஸா இருக்கு. ஸோ ஆன்சர் வந்துட்டு நமக்கு ஏவும் பிக் பண்ணலாம், டிவும் பிக் பண்ணலாம், ரைட்? ஸோ மூவ் ஆன் தி 14th question. So identify the correct one from the following. Bharati Mukherjee novels display a split in the diasporic subjects, and option B la பொறுத்தளவுக்கு Rohingya mystery belongs to the community of Parsis, that fled to India from Persia to escape Islamic persecution. And option C la பொறுத்தளவுக்கு Sujata Boy recalls home as a nostalgic memory and longs intensely for it. And option D la வந்து பாத்தீங்கன்னா for Gondi connects Delhi and New York to discuss the diasporic experiences. Since ஈல பொறுத்தளவுக்கு நமக்கு சரத் சந்திரா in its home in the third country wishes to die in India அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்ட் ஆப்ஷனை வந்து நம்மள வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ABC ABC இதுதான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனா தெரிய வருது. ஸோ ஏ பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாரத் முகர்ஜி novels displays split in the diasporic subject அப்படின்னு தெரிய வருது. எஸ்பெஷலி இந்த ஜாஸ்மின் அண்ட் ஒய்ஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமஸான ஒரு நாவலா பார்க்கப்படுது. பாரதி முகர்ஜியோட ஜாஸ்மின் அண்ட் ஒய்ஃப். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான டேஸ்போரிக் சப்ஜெக்ட் வந்து போர்ட்ரேட் பண்றாங்க. ஆப்ஷன் பியை பொறுத்தளவுக்கு ரோஹிந்தியன் மிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு ஃபேமஸான ரைட்டர் ஆக்சுவலி. இவரோட ஒர்க்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா நமக்கு ஒரு த பர்சிஸ் தட் ஃபிளட் இந்தியா ஃப்ரம் பர்சியா டு இஸ்லாமிக் பெர்சிக்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு ஸ்ட்ராங்கா வந்துட்டு இவரோட ரைட்டிங்ஸ்லாம் பார்க்கப்படுது. ரைட். ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சில போயிட் ஃபேமஸ் போயிட் பாக்குறோம் நம்ம இங்க லைக் இந்த சுஜாதா பட். ரைட். சுஜாதா பட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரைட்டிங்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு கம்ப்ளீட்டான இமிகிரேஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரியான விஷயங்களை தீம்ஸை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ரைட்டரா பார்க்கணும். அதர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ மூவ் ஆன் 45. ஸோ ஐடென்டிஃபை த போம்ஸ் டர்ம்டு அஸ் பாஸ்டரல் எலிஜிஸ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ்டரல் எலிஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ லிஸ்டன்ஸ், ஆப்ஷன் பி இன் மெமரி ஆஃப் WB எய்ட்ஸ், ஆப்ஷன் சி அடோனிஸ், ஆப்ஷன் டி த எரிசிஸ், ஆப்ஷன் சி இல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லைக் இன் மெமரி. ரைட். ஸோ ஐடென்டிஃபை த பாஸ்டரல் போம்ஸ் அப்படின்னு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ்டரல் போம்ஸ் ACD தான் ஆன்சரா வருது. ACD ஏ லிசிடாஸ், சியை பொறுத்த அளவுக்கு நமக்கு அடோனிஸ், ஃபைனலா இருக்கக்கூடிய டி வந்து பாத்தீங்கன்னா தைரிசிஸ். ஸோ லிசிடா பொறுத்த அளவுக்கு நம்ம பாக்குறோம் ஜான் மில்டனோட ஒரு ஃபேமஸான ஒரு எலிஜி, பாஸ்டரல் எலிஜி, பப்ளிஷ் இன் 1637. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யாருக்காக ப்ரெசென்ட் பண்ணிருக்கிறாங்க, அந்த டெத் ஆஃப் ஹிஸ் ஜான் மில்டனோட காலேஜ் ஃப்ரெண்ட் லைக் சொல்லணும் எட்வர்ட் த கிங். எட்வர்ட் த கிங். ஸோ அவருக்காக எழுதப்பட்ட ஒரு எலிஜி தான். அண்ட் அதை தாண்டி ஆப்ஷன் சில வந்து பாத்தீங்கன்னா அண்டோனிஸ். ஸோ இது எழுதுனது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பிபி ஷெல்லி. ஸோ போர்சி வைசி ஷெல்லி அப்படின்னு சொல்லிட்டு 1821 எழுதுன எக்ஸலண்டான பாஸ்டரல் எலிஜி. இது யாருக்காக எழுதுனது பாத்தீங்க அப்படின்னா அவரோட கண்டெம்பரரி அண்ட் வி கேன் சே லைக் ஒரு ஃபேமஸான அந்த ஸ்போர்ட்ஸ்ல எழுதின ஒரு ஃபேமஸான ரைட்டர் ஜான் கீட்ஸ். ரைட். அதை தாண்டி வந்து பாக்குறோம் லைக் தைரிசிஸ். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா எழுதுனது மேத்யூ அர்னால்ட் இன் 1865. 1865 ஒரு கம்ப்ளீட்டான பாஸ்டரல் எலிஜியா பார்க்கப்படுது. அண்ட் இது வந்து யாருக்காக எழுதுன்னு பாத்தீங்கன்னா அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர்தர் ஹக் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். ரைட். ஸோ அதர் ஆப்ஷன் நம்ம பாக்குறோம் எஸ்பெஷலி இன் மெமரி ஆஃப் WB எய்ட்ஸ். டி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய மெமரி ஆஃப் WB எய்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதுன WH ஆடன். ஸோ WH ஆடன் எழுதிக்கிறாரு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான பாஸ்டரல் எலிஜி அப்படின்ற ஒரு விஷயத்த போர்ட்ரேட் பண்ணல. இது வந்து ஜஸ்ட் இட் இஸ் அ மெமரி இந்த டெத் ஆஃப் WB எய்ட்ஸ். ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ணி கண்டுபிடிச்ச முடியும். அண்ட் அதர் ஆப்ஷன் இன் மெமரியம். இது வந்து பாத்தீங்கன்னா லார்ட் டென்னிசனோட ஃபேமஸான ஒரு ஒர்க்கா நமக்கு போமா தெரிய வருது. இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ்டரல் எலிஜியா ப்ரெசென்ட் பண்ணல். ரைட். ஸோ இது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஒரு மோன், சரிங்களா, ஒரு மோன் பண்ற மாதிரி லாஸ் மாதிரியான விஷயங்களை ப்ரெசென்ட் பண்ணிருக்காரு. யாரோட டெத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்தர் ஹென்ரி ஹேலம். ஆர்தர் ஹென்ரி ஹேலம். சரிங்களா. ஸோ இங்கேயும் அகைன் எலிமினேஷன் ஆப்ஷனை பிக் பண்ணோம் அப்படின்னா we can easily find the answer. So move on the 46th question here. Which two statements are about Adam's literary career and awards or false அப்படின்னு சொல்லி தெரிய வரும். ஆடன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆடன் served as the chancellor of the Academy of American Poets from 1954 to 1973.
So he won the Pulitzer Prize for the age of anxiety in 1949, and he wrote major elegies for AIDS, Freud, and Marx, and Edward Mendelssohn in the principal editor of Adam's work. Finally இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா Adam described the importance of being earnest as a verbal obeyer அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ட்ரூ அண்ட் ஃப்ரீ. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு நமக்கு இந்த ரெண்டு மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்டா நமக்கு தெரியும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட் ரிலேட்டட் டு WH Adam. ஸோ ஆப்ஷன் டூல இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிளிசர் பிரைஸ் ஃபார் தி ஏஜ் ஆஃப் ஆங்ஸைட்டி இன் 1949 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ஒரிஜினலா வந்து பாத்தீங்க அப்படின்னு 1948ல தான் வந்து பாத்தீங்கன்னா பிளிசர் பிரைஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் ஆங்ஸைட்டி. ரைட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோட் மேஜர் எலிஜிஸ் ஃபார் எய்ட்ஸ் அண்ட் ஃப்ரைட் அண்ட் மார்க்ஸ். இது கம்ப்ளீட்டான தப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். ரைட். லாஸ்டா நமக்கு பார்த்தோம் இந்த கொஸ்டின்ல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆடம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கிறாரு. லைக் ஆடம்னை பொறுத்த அளவுக்கு நமக்கு ஸோ இன் மெமரி ஆஃப் WB எய்ட்ஸ். சரிங்களா. ஸோ மெமரி ஆஃப் WB எய்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மோனமெண்டலான எழுச்சியா நமக்கு பார்க்கப்படுது. மோனமெண்டலான எழுச்சியா நமக்கு பார்க்கப்படுது. அண்ட் ஆக்சுவலி வந்து பாத்தீங்க அப்படின்னு WB எய்ட்ஸ் தான் எழுதியிருக்கிறாரு எழுச்சி. மித்தபடி he did not write Freud and அப்கோர்ஸ் எழுதியிருக்கிறாரு. அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எழுச்சி வந்துட்டு கால் மார்க்ஸ்க்கு எழுதல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஸோ தேர்ஃபோர் ஆப்ஷன் 2 and 3 ஆர் ஃபால்ஸ் ரிகார்டிங் டு WH Adam அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ மூவ் ஆன் 47th கொஸ்டின் யா இஸ் அகைன் ஒரு கிறிஸ் கர்னாட் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். ஸோ கிறிஸ் கர்னாடோட ஹைவர்பனா ஒரிஜினலி இன் கனடா has been translated into English by your Anandamurthy by the playwright himself. So GS Amoor. So GS Amoor லாஸ்டா இருக்கக்கூடிய ஏகே ராமானுஜன். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளே ஹயவர்தனா ஸோ கிரீஸ் கர்னாடோட ஃபேமஸான ஒரு பிளேவா பார்க்கப்படுது 1977. அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் தாமஸ் மேனோட அந்த ஜெர்மன் நோவலா டிரான்ஸ்போர்ட் ஹேட்ல இருந்து நமக்கு பப்ளிஷ் ஆன ஒரு தாமஸ் மேன் பார்த்தோம். லைக் ஒரு ஃபேமஸான ஒரு ஜெர்மன் ரைட்டர். ஸோ அவருடைய அந்த டிரான்ஸ்போர்ட் ஹேட்ல அவர்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு அடாப்டான ஒரு ஒர்க்கா நமக்கு பார்க்கப்படுது. ஸோ கம்ப்ளீட்டான அந்த ஃபோக் இந்தியன் ஃபோக் தியேட்டரா இருக்கட்டும், மித்தாலஜி மாதிரியான விஷயங்களை போர்ட்ரேட் பண்ணப்பட்ட ஒரு ஒர்க்கா பார்க்கப்படுது தாமஸ் மேனோட த டிரான்ஸ்போர்ட் ஹெட். ரைட். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹயவர்தனா. ரைட். இந்த ஹயவர்தனா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணது ஆப்ஷன் பி. ஐ மீன் ஆப்ஷன் 2ல வந்து பாத்தீங்கன்னா the playwright himself. ஸோ கிரீஸ் கர்னாட் himself டிரான்ஸ்லேட்டட் இன்டு இங்கிலீஷ் அப்படின்னு தெரியும். ஸோ ஒரிஜினலா வந்து பாத்தீங்கன்னா கன்னடாவில் எழுதி அதை he himself translated into English அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கிடைக்கும். So move on the 48th question here. Arrange the following novels in chronological order of publication அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. The Obscurity of the G. Orwell Willis, Under the Greenwood Tree, A Pair of Blue Eyes, Far from the Madding Grove. ஸோ இதெல்லாம் ரைட்டிங்ஸ் யாரோட ரைட்டிங்ஸ் நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியும். அப்கோர்ஸ் நமக்கு தாமஸ் ஹார்டி. சரிங்களா. ஸோ இந்த ரைட்டிங்ஸ்க்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா தாமஸ் ஹார்டி, ஃபேமஸான ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். ரைட். ஸோ பிரிட்டிஷ் ரைட்டர், 19th century பிரிட்டிஷ் ரைட்டர். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரைட்டிங் வந்துட்டு எஸ்பெஷலி விஜய் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நமக்கு தாமஸ் ஹார்டிக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பிளேஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ரைட். ஸோ அந்த வகையில நமக்கு அவரோட ரைட்டிங்ஸை வந்துட்டு கிரோனாலஜி ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அண்டர் த கிரீன்வுட் ட்ரீ வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படி வந்து பாத்தீங்கன்னா ஜூட் தி அப்ஸ்கர் பப்ளிஷ்ட் இன் 1995. எஸ் ஆஃப் தி ஜி ஒரு ரிவ்யூஸை பொறுத்தளவுக்கு நமக்கு 1891. ஸோ அண்டர் த கிரீன்வுட் ட்ரீயை பொறுத்தளவுக்கு நமக்கு 1872. பேர் ஆஃப் ப்ளூ ஐஸை பொறுத்தளவுக்கு நமக்கு 1873ல பப்ளிஷ் ஆயிருக்குது. ஸோ ஃபைனலா இருக்கக்கூடிய ஆப்ஷன் இல ஃபேர் ஃப்ரம் தி மேடிங் க்ரௌட். சரிங்களா. ஸோ இந்த ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1874ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ரைட். ஸோ இதுல கம்ப்ளீட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சிஜி, இபி அண்ட் ஏ அப்படின்னு தெரியும். ஸோ சில இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பாத்துக்கணும் இங்க அண்டர் த கிரீன்வுட் ட்ரீ. ஸோ இதுதான் நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது கிடைக்க வருது 1872. ஆப்ஷன் டில வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் அந்த செகண்ட் ஒர்க் பேர் ஆஃப் ப்ளூ ஐஸ் வந்துட்டு 1873ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஆப்ஷன் 3ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ லைக் ஃபார் ஃப்ரம் மேடிங் கிரவுண்ட் 1874. ஆப்ஷன் பில வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் கிடைக்கக்கூடிய ஃபோர்த் ஆப்ஷனா நமக்கு கிடைக்குது லைக் த டெஸ்ட் ஆஃப் ஜி ஓர்வெல் வில்ஸ் 1891. ஸோ ஃபைனலான ஒரு நாவலா நமக்கு 1895ல ஜூட் தி அப்ஸ்கர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஆன்சர் கிடைக்கும் தாமஸ் ஹார்டியோட ரைட்டிங்ஸ்.
ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி கேட்கலாம், லைக் சம் சார்ல்ஸ் டிக்கன்சனோட ரைட்டிங்ஸ் கொடுத்தோம். அதாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல, ஜார்ஜ் இலியட்டோட ஒர்க்கை கொடுத்தோம், ஜான் ஆஸ்டனோட ரைட்டிங்ஸ் சம்டைம்ஸ் கேட்கும், ரைட்? ஸோ ஒரு சில ரைட்டர்ஸ் வந்து இந்த அந்த கிரனாலஜியை வந்து நமக்கு அவங்களுடைய மேஜரான ரைட்டிங்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு எந்த இயர் அப்படின்னு சொல்லி எனக்கு கம்ப்ளீட்டான நாலேஜ் வேணும். கம்ப்ளீட்டான நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இயர் ஆஃப் பப்ளிகேஷன் பேஸ்டான அந்த கிரனாலஜி, எஸ்பெஷலி கிரனாலஜி பேஸ்டான ரைட்டிங்ஸ் கொஸ்டின் வந்து நம்மளால ஈஸியா கரெக்ட் பண்ணிட முடியும். ஸோ மூவ் ஆன் 49th கொஸ்டின். அகைன் ஒரு லிஸ்ட் ஒன்ல வந்துட்டு ஆத்தர், லிஸ்ட் டூல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது, ரைட்? ஸோ ஏர்னஸ்ட் ஹெமிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டைப் ஆச்சினோ Polynesian life, and William Faulkner put the light in August. Herman Melville the tragedy of Bert Hurst Wilson, Mark Twain oda the across the river into the place of the mismatch பண்ணிருக்காங்க. So we need to find the answer here. So option A பொறுத்த அளவுக்கு நமக்கு ஏர்னஸ்ட் ஹெமிங் ஓட across the river, across the river and into the tree அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஒரு ஃபேமஸான ஏர்னஸ்ட் ஹெமிங்கோட ஒரு ஃபேமஸான நாவலா பார்க்கப்படுது. 1950ல பப்ளிஷான ஒரு கம்ப்ளீட்டான அமெரிக்கன் ஆர்மி ஆஃபீஸரை போர்ட்ரேட் பண்ணி எழுதப்பட்ட ஒரு ஒர்க் தான் வந்து பாத்தீங்கன்னா அக்ராஸ் த ரிவர் இன்டு த ட்ரீஸ் அப்படின்னு 1950ல. அண்ட் செகண்ட் ஆப்ஷன் நம்ம பாக்குறோம். ஸோ பிக்கு வில்லியம் ஃபாக்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் இன் ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லி 1932ல பப்ளிஷான ஒரு சதன் காத்திக் நாவலா நமக்கு பார்க்கப்படுது. சரிங்களா? வில்லியம் ஃபாக்னரோட காத்திக் நாவலா நமக்கு பார்க்கப்படுது. அண்ட் இதன் சதன் காத்திக் நாவல் போதே நமக்கு ஒரு இவரோட ஃபேமஸான அந்த ஃபிக்ஷனல் டவுன் லைக் தாமஸ் கார்டிக்கு எப்படி இந்த வெசெக்ஸோ, அண்ட் சிமிலர்லி இங்க வில்லியம் ஃபாக்னருக்கான ஒரு ஃபிக்ஷனல் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த யோக்னா பட்டவாவா கண்ட்ரி, யோக்னா பட்டவாவா கண்ட்ரின்ற மாதிரியான ஒரு ஃபிக்ஷனல் பிளேஸ் வந்துட்டு ஒன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஆப்ஷன் சில பொறுத்தளவுக்கு நமக்கு ஹெர்மன் மெல்வியோட த டைபி பீப்பட் பாலினேசியன் லைஃப், இது வந்து பாத்தீங்கன்னா 1846ல பப்ளிஷ் ஆன ஒரு ஃபேமஸான டிராவல் நேரட்டிவ் ஒர்க்கா நமக்கு பார்க்கப்படுது. அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா மார்க் ட்வைனோட ட்ராஜடி ஆஃப் வில்சன், ட்ராஜடி ஆஃப் வில்சன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1894ல எழுதின ஃபேமஸான ஒரு சட்டரிக்கல் மிஸ்ட்ரி நாவல்லாம் நமக்கு தெரிய வரும். So on the last question of today's video, 50, and arrange the chronological sequence in which the following works were published. Option A வந்து பாத்தீங்கன்னா reflections on the revolution in France. Option B preface to Shakespeare. Option C the social contract. Option D treatise on human nature. Option E வந்து பாத்தீங்கன்னா inquiry concerning human understanding அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டான chronology பேஸ்டான ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தாங்க. The answer is DECBA அப்படின்னு சொல்லி தெரிய வரும், ரைட்? ஸோ DECBA அப்படின்னு சொல்லி. ஸோ ஆப்ஷன் டில வந்து பாத்தீங்கன்னா treatise on human nature published in between 1739 and 1740 by Scottish philosopher David Hume. சரிங்களா? டேவிட் ஹியூமோட ஃபேமஸான ஒரு ஒர்க் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரைட்டஸ் ஆன் ஹியூமன் நேச்சர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இல என்கொயரி கன்சர்னிங் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ பப்ளிஷ் இன் 1748 பை டேவிட் ஹியூம். ஆக்சுவலி அவர் தான் அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க் வந்து பப்ளிஷ் பண்ணி என்கொயரி கன்சர்னிங் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் 1748ல பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இதோட ஒரிஜினல் டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா பிலாசபிக்கல் எஸ்சேஸ் கன்சர்னிங் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். இதோட ஒரிஜினல் டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா பிலாசபிக்கல் எஸ்சேஸ் கன்சர்னிங் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு தெரியும். ஸோ தேர்ட் ஆப்ஷனா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சோசியல் கான்ட்ராக்ட், சோசியல் கான்ட்ராக்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1762ல பப்ளிஷ் ஆன ஜாக்கஸ் ரூசோ, ஜீன் ஜாக்கஸ் ரூசோ சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர்னால ஒரு தியரிஸ்ட்னால பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ஒர்க்கா நமக்கு சோசியல் கான்ட்ராக்ட் தெரியும். ஆப்ஷன் பில வந்து பாத்தீங்கன்னா ப்ரீஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் பப்ளிஷ் இன் 1765 பை டாக்டர் சாமில் ஜான்சன். இதான் ஒரு காம்ப்ரிஹென்ஷனான ஒரு ஷேக்ஸ்பியர் பிளேஸ் ஒரு காம்ப்ரிஹென்ஷன் ஒர்க் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர். ஸோ ஃபைனலா இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரெஃப்ளெக்ஷன் ஆன் தி ரெவல்யூஷன் ஃப்ரம் பிரான்ஸ் பப்ளிஷ்ட் இன் 1790. யாரால பப்ளிஷ் பண்ணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா எட்மண்ட் பர்க், எட்மண்ட் பர்க் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஹியர் வி ஹாவ் கன்க்ளூடட் லைக் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவான 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் பார்ட் 2, ரைட்? ஸோ அகைன் லைக் with this we have completed 2 parts. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து 25 கொஸ்டின் இருந்து அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட்ல 25 கொஸ்டின்ஸ். ஸோ இது கம்பினேஷன் ஆஃப் லைக் ஒரு பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் நான் பிரிட்டிஷ்க்கான கம்ப்ளீட்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், பிஒய்க்யூ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இங்க அகைன் ஜஸ்ட் ரெக்கமெண்ட் யூ லைக் இங்க கொடுத்துருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் அண்ட் ரைட்டிங்ஸ் ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ட்.
ஸோ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னாவே கண்டிப்பான முறையில நமக்கு இந்த அப்கமிங் செஷன்ஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ லிசன் பண்றீங்களோ, ஸோ இந்த ரைட்டர்ஸ்லாம் கொஞ்சம் மேஜரா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இஃப் யூ விஷ் நோ டு ஜாயின் அவர் நியூ பேட்ச், ரைட். ஸோ நியூ பேட்ச் அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கம்மிங் டிசம்பர் 26க்கான ஒரு யூஜிசி நெட் எக்ஸாம் ஃபார் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் போயிட்டு இருக்குது. என்ரோல் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 74488 78882 ஆர்எல்ஸ் 74488 78884 அப்படிங்கிற நம்பர்ல வந்து கால் பண்ணி கூட நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். அப்கோர்ஸ் நமக்கு ஒரு ஆன்லைன் லைவ் கிளாஸ் வந்துட்டு இருக்கு. இட்ஸ் ஆன்லைன் லைவ் கிளாஸ் இருக்குது, ரெக்கார்ட் கிளாஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான மெட்டீரியலா இருக்கட்டும், ஒரு பிவிக்யூ டெஸ்ட் மாதிரியான விஷயங்கள் இருக்கட்டும், தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1-to-1 லைக் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிஸ்கஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சிஸ்டா கிளாஸ்ல வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ எமினன்டான teachers, the professors are here to guide you, and not only for clearing UGC NET exam, but also after PhDக்கு அப்புறம் PhDலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்துட்டு டாபிக்லாம் செலக்ட் பண்ணலாம் முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா we are ready to guide you, right? So try to soon please meet yourself, and the new batchக்கான அட்மிஷன் வந்துட்டு போயிட்டு இருக்கு. எல்லாருனாலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால எக்ஸாம் எழுத முடியும். தாண்டி எல்லாருனாலையும் சாதிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும், முடியாதுன்னு கிடையாது. பட் அதுக்கான ஒரு ப்ராப்பரான கைடன்ஸோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஸோ ஒரு அந்த டெக்னிக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கிலீஷ் லிட்டரேச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வாஸ்ட் ஏரியா. ஸோ கம்பேர்ட் டு அதர் டிபார்ட்மெண்ட் அண்ட் அதர் ஸ்டடிஸ். பட் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கம்ப்ளீட்டான ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஒரு டெக்னிக்கை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி எக்ஸாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில சக்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ரைட். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 hour கிளாஸ் இஸ் தி மேஜர் ரோல். 6 hour கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சக்சஸுக்கு ஒரு மேஜர் ரோலா வந்துட்டு பிளே பண்ணும். ஸோ அதுக்கு நாங்க வி ஆர் கம்ப்ளீட்லி give assurance, right? So thank you, and please watch all such videos and don't miss that. And part 1 மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அகைன் அதை வாட்ச் பண்ணுங்க, அண்ட் அதில் நோட்ஸ் எடுங்க. அந்த இம்பார்ட்டன்டான ரைட்டர்ஸ் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை டு அட்டன் அவர் ரெகுலர் கிளாஸ், ரைட்? தேங்க்யூ.